ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரேண்டமான டேஸில் ஒரு டே vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்தது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 1 glass ஆஃப் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு கிளைமேட்டை பொறுத்து வாக்கிங் இல்லைனா ட்ரெட்மில்லில் சைக்கிளிங்கில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன். இந்த மாதிரி வீட்டு வேலைகளை தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது இப்போ தான் ஒரு 15 to 20 டேஸாக கன்சிஸ்டன்சியாக போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சேஞ்சஸோட வாட் ஐ குக், வாட் ஐ ஈட் இன் ஏ டே ரெகுலராக நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கேன். பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு நட்ஸும் மக்கானாவும் கொடுத்துருந்தேன். எப்போவுமே பாப்பாவோட ஸ்நாக்ஸில் நட்ஸும் இருக்கும், அது இல்லாமல் எதனா ஒரு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பேன். மிக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னே நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்கும், பார்க்கலன்னா அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு இட்லி, ஆம்லெட், பொடி வச்சு சாப்பிட்டேன். பாப்பாவும் நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் மண்டே இல்லைன்னா டியூஸ்டே போல் அந்த வாரத்துக்கான காய்கறி பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். சப்போஸ் நடுவில் எதனா தீர்ந்து போச்சுனாலும் நடுவில் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ ஒரு குட்டி லஞ்ச் பாக்ஸ் ரிவ்யூ பார்க்கலாமா? இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் நான் ஹஸ்பண்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1 இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மில்டனோடது. இதோட மூடி பிளாஸ்டிக் தான், பட் நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக். டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இந்த டிஃபன் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பேகு. ஆக்சுவலி இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நார்மலான டேஸ்க்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் ஓகேவாக தான் இருந்தது. பட் இந்த சில் கிளைமேட்டுக்கு, அது இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சாப்பிடும் போது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணதால் போரோசில் கிளாஸ் உள்ள ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேக்கிங்லாம் சூப்பராக இருந்தது. இது டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாகவே கிளாஸ் தான். மேலே கேப் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. ரைஸில் சாம்பார், ரசம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா கூட சூடு பண்ணி சாப்பிட்றதால எல்லாமே நல்லா இருக்கிறதா சொன்னார். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு லீக்கேஜ் ப்ரூஃப்மே இதுலேயே காமிச்சிருப்பேன். நம்ம என்ன தான் தண்ணியோ லிக்விடோ ரசமோ கொஞ்சம் கூட கீழே ஊற்றலை. நான் எப்படி பேக் பண்ணி வைக்கிறேனோ ஓப்பன் பண்ணும் போதும் அதே மாதிரி தான் இருக்குது. துளி கூட சிந்தவே இல்லை. இதை அப்படியே மூடி மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாக்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி பேக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், இந்த ரச சாதத்தை சாய்ச்சி காமிச்சிருக்கேன். கொஞ்சம் கூட கீழே சொட்டவே இல்லை. என்னோட ஷார்ட் சீரீஸில் பார்த்திங்கனாலே தெரியும், வாட் ஐ குக், வாட் ஐ ஈட் இன் ஏ டே சீரீஸில் எப்பயுமே ஒரு நாள் சாம்பார் இருந்தால் ஒரு நாள் வெரைட்டி ரைஸ், ஒரு நாள் காரக்குழம்பு, ஒரு நாள் வெஜிடேபிள் பிரியாணி, ஒரு நாள் சப்பாத்தி, இந்த மாதிரி கீரை கடையல், ஒரு நாள் தக்காளி பருப்பு கடையல், இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு ரிப்பீட் ஆகாது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடையே எதனா ஃப்ரூட்ஸ் இல்லை மோர் இல்லை ஏதாச்சும் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வித்தவுட் சுகர் எடுத்துப்பேன். இன்றைக்கி ரேண்டம் டேஸில் சாதம், வெண்டைக்காய் காரக்குழம்பு, வாரத்தில் ஒரு நாள் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு காரக்குழம்பு மண்சட்டியில் எதனா ஒரு நாள் கண்டிப்பாக வச்சுருவேன். ரசம், அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். காரக்குழம்பு புளிக்குழம்பு அப்படின்னா அப்பளமும் கண்டிப்பாக இருக்கும். எடுத்த உடனே நம்மளால் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட முடியாது. ஸோ எல்லாத்துலேயுமே நான் ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி குட்டி சேஞ்சஸோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும் போதே நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஹஸ்பண்ட் பாப்பா மட்டும் தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஸோ நான் வெஜிடேரியன்றதால டெய்லியுமே கேர்டு நட்ஸு இதெல்லாம் ரெகுலராக எடுத்துப்பேன். மட்டும் இல்லாமல் டெய்லி எக்குன்னா பன்னீர்னா எதனா ஒன்று சேர்த்துப்பேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இந்த மாதிரி தான் நட்ஸு
சுண்டல் வெரைட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துப்பேன். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தோசை, சாம்பார், சட்னி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.